அதே மாதிரிதான் சுக்கிரதசை. இப்ப சுக்கிரதசையில ஒரு கிரந்தத்துல எழுதியிருக்காங்க, சங்கராச்சாரியா ஜோதிடத்துல ஒரு பாடல், அருமையான பாடல். அதாவது ஒரு ஆய்வு அப்படின்னா நீங்க ஒன்னு தொடுறீங்கன்னா அதை ஆய்வு பண்ணி போகணும். அவன் சும்மா எதையுமே சொல்லலை. அப்ப அதுல ஒரு பாட்டு சொல்றாங்க, ஓதிடும் புகழ்நாள் பொன்னன் உயர்வுட நவகாரத்தில் வேதமாம் தாரம் ஒன்று வேட்டலாம் அதுவும் பின்னால் சேதமாம் இல்லால் சுங்கன் சேர்திசை முடிவுண்டாம் ஆதவன் வரவும் ஒரு பெண்ணை நல்குவான் அளவுடைய மாதை. இதுதான் பாட்டு. இப்ப இந்த சுக்கிரன் என்ன சொல்றாரு, சுக்கிரதச குரு புத்தியில உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு பெண்ணை கொடுக்கலாம், அவளை வதைக்கலாம், சிதைக்கலாம், கொல்லலாம். எப்ப? சுங்கன் சேர்திசை முடிவுள் உண்டாம். முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஆதவன் வரவும் பெண்ணை நல்குவான் அழகுடைய மாதை. அப்ப சூரிய தசை இன்னும் ஒரு பொண்டாட்டியை கொடுத்து நீ சராசரி வாழ்க்கை வாழ்வடா. இது 100க்கு 100 உண்மையான பாடல். இது நல்லா ஆய்வு பண்ணலாம். எப்படின்னா, இது கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லல. சுக்கிரன் உனக்கு யோகாதிபதியே ஆயிரும் கூட, இந்த சுக்கிரதசை உனக்கு சுக்கிரதசை 20 வருஷம். அது வந்தவொடனே என்ன செய்வான், வெளுத்த சட்டை மடங்காம அப்படியே டிப்டாப்பா இருப்பான். கண்ணு பார்த்தீங்கன்னா முண்டக்கண்ணு மாதிரி இருக்கும், பர்சனாலிட்டியா இருக்கும். சுக்கிரதசைக்கு ஒரு தோரணம் வந்துடும், அதுலேயும் பெர்ஃப்யூம் போட்டு கொடுவாங்க. ஜம்முன்னு வரேன் 20 வருஷம் நிரந்தரமா அப்படியே கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் வாழ்க்கையில நிரந்தரம்னே போயிடுவாங்க. அது ஆரம்பத்தில் சுக்கிரதசை சனி புத்தி வரும்போது ஒரு பிரேக் அடிக்கும். என்ன? நியூட்ரல். வண்டியில் போகும்போது பெட்ரோல் இல்லடா, என்ன இல்ல, அதாவது நியூட்ரல் போடுவான். அதுக்கப்புறம் என்ன, பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. அப்ப சுக்கிரதசை சனி புத்தி முடிஞ்சவொன்னு புதன் புத்தியில லேசா கிளறி கொடுக்கும். ஆனா கேது புத்தியில 4 போல்ட்டை கழட்டி விட்டுருவோம். 4 போல்ட்டை கழட்டி சாச்சிருவோம். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடிதான் இந்த சுக்கிரதசை என்ன செய்யுது, இது என்ன செய்யும், நீ எப்படி இருக்கணும், நம் வழிமுறை சொல்றதுக்கு அது ஒரு வழிதானே. அப்ப இவன் கொடுக்குற திசையிலையும் எதை ஒண்ணு நிலைக்க போறது இல்லை. ஆனா மற்ற திசை, ஒரு சனி தசையோ ராகு தசையோ செவ்வாய் தசையோ சூரிய தசையோ உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்று அது கொடுக்கக்கூடிய திசையில கிடைக்கக்கூடியதெல்லாம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது காலத்துக்கு வச்சுக்கலாம்.